சுருக்கெழுத்து இளநிலை. Get ready for trial dictation. 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பல வரலாற்று நிகழ்வுகளுக்கு சாட்சியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அத்தகைய சிறப்புமிக்க பேரவையில் எனது துறையின் மானிய கோரிக்கை மீதான பதிலுரையை வழங்கும் வாய்ப்பை அளித்த தங்களுக்கு என் நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றியை சொல்வதில் பெருமிதம் கொள்கின்றேன். நான் சட்டமன்ற உறுப்பினராகவும் அதன் மூலம் அமைச்சராகவும் ஆவதற்கு உதவியாக இருந்த தொகுதி மக்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரசாங்கத்தின் இறுதி லட்சியம் என்பது சமுதாயத்தில் சமத்துவம், பொருளாதாரத்தில் சமத்துவம், அரசியலில் ஜனநாயகம் என்பதே ஆகும். சுருக்கெழுத்து இளநிலை. கொஸ்டின் பேப்பர் நம்பர் 189. 189. படிக்கப்பட்டதை சுருக்கெழுத்தில் எழுதிக்கொண்டு அதனை நேரான விரிவெழுத்தில் எழுத வேண்டும். சுருக்கெழுத்து திறனுக்காக 10 மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. விரிவெழுத்தில் எழுதும்போது கையெழுத்து தெளிவாக இருப்பதுடன் வரிகளுக்கிடையே உரிய இடைவெளி இருக்க வேண்டும். Get ready for main passage. 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, கடந்த 2 ஆண்டு காலமாக மிக மோசமான நிதி நெருக்கடி போன்ற பல கடினமான சூழல்கள் இருந்த போதிலும் மகத்தான சாதனைகளை நம்முடைய அரசு நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் செய்து கொடுத்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வகையில் இந்த அரசு நன்மை செய்து கொண்டிருக்கிறது என்பதை என்னால் தலைநிமிர்ந்து சொல்ல முடியும். மகளிருக்கு கட்டணமில்லா பயண வசதி என்ற திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான
பயணங்களை தமிழ்நாட்டு மக்கள் மேற்கொண்டுள்ளனர். அதேபோல் குடும்ப தலைவிகள் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெறவிருக்கிறார்கள் என்கின்ற தகவலையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இது தமிழ்நாட்டு மக்களின் அரசாக, கொள்கைகளின் அரசாக விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அறிவிப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற தத்துவங்களின் அடிப்படையில் இந்த அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஓர் அரசு மக்கள் நல அரசாகவும் அதே நேரம் கொள்கைகளை காக்கும் அரசாகவும் இருக்க வேண்டும். மக்களுக்கான உதவிகளை மட்டும் செய்துவிட்டு கோட்பாடுகளில் இருந்து விலகிச் சென்று விடக்கூடாது. இவை இரண்டையும் முன்னெடுக்கும் ஆட்சியாக நாம் 2 ஆண்டுகளை நிறைவு செய்ய போகிறோம். இந்த அவை பல ஆரோக்கியமான விவாதங்களை கண்டிருக்கிறது. அதை போன்ற விவாதமாகவே உங்கள் அனைவரது உரைகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆதரித்தாலும் எதிர்த்தாலும் மக்களுக்காகத்தான் பேசுகிறீர்கள் என்று எடுத்துக்கொள்பவனாக, ஏற்றுக்கொள்பவனாக நான் இருக்கிறேன். சட்டம் ஒழுங்கை காப்பாற்றி பொது மக்களிடையே அச்ச உணர்வை போக்கி இருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். குற்றங்களை தடுப்பதே இந்த அரசின் முக்கிய குறிக்கோளாகும். அந்த வகையில் குற்றவாளிகள் உடனுக்குடன் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என்பதை உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுக்கு நெருக்கமாக சென்று திட்டங்களை கண்காணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் கள ஆய்வில் முதலமைச்சர் என்ற திட்டத்தை நான் தொடங்கினேன். அதன் அடிப்படையில் மாவட்டங்களுக்கே நேரடியாக சென்று தொடர்புடைய அதிகாரிகளை அழைத்து பேசி வருகிறேன் என்கின்ற தகவலை இந்த மாமன்ற உறுப்பினர்களுக்கு சொல்லிக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். விழுப்புரம் ரவி மின்சார பொருட்கள் விற்பனையாளர், சென்னை கண்ணன் மின்சார பொருட்கள் விற்பனையாளருக்கு எழுதிய கடிதம். அன்புடையீர், தங்களின் 2023 மே மாதம் 8ஆம் நாளைய பத்திரிகை விளம்பரத்தை பார்த்தோம். அதில் தாங்கள் மின்சார பொருட்களுக்கான ஒட்டுமொத்த விற்பனையாளர் என்றும் பிற மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் தங்கள் மாவட்டத்தில் விற்பனையாளராக செயல்பட தங்களுடன் தொடர்பு கொள்ளவும் என விளம்பரம் செய்திருந்தீர்கள். இம்மாவட்டத்தில் கடந்த 10 வருடங்களாக மின்சார
பொருட்கள் விற்பனையில் முன்னணியில் இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்திற்கு விற்பனையாளராக நியமனம் வேண்டி விண்ணப்பிக்கிறோம். மேலும் விற்பனை பொருட்களின் மீதான 10% விலை தள்ளுபடியை எங்களுக்கு அளிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இது குறித்த தங்கள் பதிலை விரைவில் ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். தங்கள் உண்மையுள்ள